أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அன்பானவர்களே, மனிதனுடைய உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. கண்களில் 2 துவாரம், மூக்கில் 2 துவாரம், காதுகளில் 2 துவாரம், வாய் 1, சிறுநீர் பாதை 1, மலவாய் 1. இந்த 9 பாதைகள், 9 துவாரங்கள், ஓட்டைகள் இருக்கிறது. இதன் வழியாக ஏதாவது ஒன்று உள்ளே சென்றால் நோன்பு முறியும் அப்படிங்கிறது அடிப்படையான சட்டம். இந்த 9 துவாரங்களை தவிர்த்து நம்முடைய உடம்புக்குள்ள ஏதாவது போச்சு அப்படின்னு சொன்னால், துவாரத்தின் வழியாக போனால் நோன்பு முறியாது. உதாரணமாக ஊசி போடுறாங்க, அது சதையின் வழியாக அல்லது நரம்பின் வழியாக என்ன செய்யுது, உடம்புக்குள்ளே போகுது. குளுக்கோஸ் ஏற்றுறாங்க, அதுவும் அப்படித்தான் போகுது. இதனால் நோன்பு முறியுமா அப்படின்னு சொன்னால் நோன்பு முறியாது. ஆனால் அது அழகான விஷயம் அல்ல, அது வெறுக்கத்தக்கது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. தவிர்க்க முடியும் என்றால் முடிஞ்சாலும் என்ன செய்யணும், அதை நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் தவிர்த்து கொள்ளணும். ரொம்ப அவசியம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தாராளமாக என்ன செய்யலாம், நரம்பில் ஊசி போடலாம், சதையில் ஊசி போடலாம், குளுக்கோஸை ஏற்றிக்கிறலாம், நோன்பு முறியாது. அந்த ஊசியின் மூலமாக, அந்த குளுக்கோஸின் மூலமாக சத்துக்கள் நமக்கு கிடைத்தாலும் சரி, நோன்பு முறியாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் விளங்கணும். ஏன் நோன்பு முறியாது அப்படின்னா, நான் முன்பு சொன்னதை போல 9 துவாரங்களில் வழியாக உள்ளே சென்றால்தான் நோன்பு முறியும். இந்த ஊசி போடுறது, குளுக்கோஸ் ஏற்றுறதெல்லாம் அந்த துவாரங்களின் வழியாக இல்லை. அன்பானவர்களே, இன்னும் நம்முடைய உடலில் இந்த 9 துவாரங்கள் தவிர்த்து லட்சக்கணக்கான, இன்னும் கோடிக்கணக்கான துவாரங்கள் இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு தெரியாது. வியர்வை வெளியாகுவதற்கு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 25 லட்சம் முதல் 50 லட்சம் சுரப்பிகளை அல்லாஹ் உடலில் வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய உடலில் ரோமங்கள் 3.5 கோடி ரோம துவாரங்கள் இருக்கிறது என்று மருத்துவ ஆய்வு நமக்கு சொல்லுகிறது. 3.5 கோடி ரோம துவாரங்கள் இருக்கிறது. அப்போ அந்த வழியாக என்ன செய்யும், ஏதாவது ஒன்று போகத்தான் செய்யும், ஏதாவது ஒன்று வேர்வை போன்றது வெளியாகத்தான் செய்யும். அதையெல்லாம் மார்க்க என்ன செய்யலை, குறையாக அதை எடுத்துக்கொள்ளவில்லை. இதன் மூலமாக ஏதாவது உள்ள போனால் நோன்பு முறியாது என்பதற்கு என்ன சான்று அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு சான்றாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில், அந்த காலகட்டத்தில் ஃபஜ்ருக்கு முன்பும் சரி, ஃபஜ்ருக்கு பின்பும் சரி, சில நாளில் ஃபஜ்ருக்கு முன்னாடி, சில நாளில் ஃபஜ்ருக்கு பின்னாடி, அப்படி குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. நாம் குளித்தோம் அப்படின்னு சொன்னால் தாகம் கொஞ்சம் கட்டுப்படும், உடம்பில் கொஞ்சம் புத்துணர்ச்சி ஏற்படும். இதை நாம் அனுபவத்தில் நாம் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, தாகத்தை தணிப்பதற்காக, இன்னும் வெப்பத்தினுடைய அந்த உஷ்ணத்தை தணித்து தன்னுடைய உடலை குளிர்ச்சியாக ஆக்கிக் கொள்வதற்காக தலையில் தண்ணியை ஊற்றிக்கொள்வார்கள் என்று சஹாபாக்கள் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ தண்ணி குடித்தா எப்படி கொஞ்சம் தாகம் கட்டுப்படுமோ அதுபோல், அல்லது அதற்கு நெருக்கமாக தலையில் தண்ணி ஊற்றினாலும் என்ன செய்யும், தாகம் கொஞ்சம் குறையும், உடம்பு சூடு தணியும், உடம்பில் ஒரு குளிர்ச்சி ஏற்படும். அன்பானவர்களே, இந்த விஷயங்களையெல்லாம் நாம் பார்க்கும்போது முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப அவசியம் இருந்தால் மட்டும் ஊசி போடலாம், குளுக்கோஸ் போடலாம். முடிஞ்ச அளவு நோன்பு திறந்த பின்பு, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நோன்பாளியாக இல்லாத நேரத்தில் ஊசி போட்டுக்கொள்வதற்கு, குளுக்கோஸ் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் முழு முயற்சி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை மார்க்கத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளணும். இன்னொரு விஷயம், மார்க்கம் நம்மை, இஸ்லாம் நம்மை கஷ்டப்படுத்தவே இல்லை. நீ நோயாளியாக இருக்கிறியா, உனக்கு உடம்புக்கு முடியாதா,
நோன்பு வச்சா நோய் அதிகமாகிவிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறியா? அல்லது நோன்பு வச்சா நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லி நீ பயப்படுறியா? மருத்துவர்கள் உனக்கு சான்று சொல்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் நோன்பை நீ வைக்காத. அந்த நோன்பை இன்னொரு நாளில் வைத்துக்கொள்வதற்கு மார்க்கம் என்ன செய்யுது? நமக்கு அது அனுமதி தருது. இஸ்லாம் ரொம்ப அற்புதமான மார்க்கம். நமக்கு எல்லாவற்றுக்கும் வழிகாட்டக்கூடிய இடத்துல இஸ்லாம் என்பது இருக்கிறது. அதுபோல் தைலம் தடவுறது, ஆவி பிடிக்கிறது, இது மாதிரி விஷயங்களில் நோன்பாளி என்ன செய்யணும்? இந்த கேள்வியை மக்கள் அதிகமாக கேட்பாங்க. அன்பானவர்களே, இந்த தைலம் தடவுறது பெரும்பாலும் மூக்கு பகுதியில் தான் தடவுவோம் அல்லது தலையில் தடவுவோம். ஆனால் மூக்கு பகுதியில் தான் ஓட்டை இருக்குது. மூக்கினுடைய வெளிப்பகுதியில் தைலம் தடவிக்கொள்வதற்கு விக்ஸு போன்றதை பயன்படுத்திக் கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. நாம் என்ன செய்யக்கூடாது? மூக்கிற்கு உள்ளே என்ன செய்யக்கூடாது? தைலத்தை தடவக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அதன் வழியாக மூளை வரைக்கும் சில நேரங்களில் என்ன செய்யும்? அதனுடைய தாக்கம் போகும். அது மாதிரி ஆவி பிடிக்கிறாங்களா இல்லையா? அது நோன்பு வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. அந்த நீராவி பிடிக்கும்போது அந்த புகை என்ன செய்யும்? தொண்டை வழியாக அதை உள்ளே போயிடும். சில பேருக்கு சுவாச பிரச்சனை இருக்கும். சுவாச பிரச்சனை, ஆஸ்துமா இருக்கும் அல்லது வீசிங் இருக்கும். இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு டாக்டர் என்ன செய்வாங்க? இன்ஹேலர் பயன்படுத்துறதுக்கு அல்லது நெபுலைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுப்பாங்க. மார்க்கத்தின் பார்வையில் நோன்பாளி பயன்படுத்துவதற்கு தடை. ஏன் அப்படின்னு சொன்னால் அதை நேரடியாக மூக்கின் வழியாக அல்லது வாயின் வழியாக என்ன செய்கிறோம்? அதை நம்ம பயன்படுத்தும் போது அது என்ன செய்யும்? உள்ளே சென்று விடும். அதனால் நோன்பாளி அதை பயன்படுத்தக்கூடாது. அப்படி நிர்பந்தம் ஏற்பட்டால் நோன்பை என்ன செய்யலாம்? தாராளமாக விடலாம். அல்லது இன்றைக்கி நாம் இந்த இதுக்காக போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு நாளில் அந்த நோன்பை என்ன செய்யலாம்? தாராளமாக வச்சுக்கொள்ளலாம். அது மாதிரி சொட்டு மருந்து கண்ணுக்கு போடலாமா? மூக்கில் போடலாமா? காது வலி, காது பிரச்சனை, காதுக்கு போடலாமா? அப்படிங்கிற கேள்வியும் நம்மகிட்ட உண்டு. அன்பானவர்களே, சொட்டு மருந்து இந்த காதுக்கும் மூக்குக்கும் போடும்போது இரைப்பை வரைக்கும் என்ன செய்யும்? சில நேரங்களில் சொட்டு மருந்து போகும். மூக்குலையும் காதலையும் போடும்போது இரைப்பை வரைக்கும் சொட்டு மருந்து போகும். அதனால் நோன்பாளி என்ன செய்யக்கூடாது? மூக்குலையும் காதலையும் போட வேண்டாம். கண்களுக்கு போடுவதன் மூலமாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாரு, சொட்டு மருந்து போடணும், தாராளமாக நோன்பு வச்சுக்கிட்டு போடலாம். கண்ணில் ப்ரெஷர் இருக்குது, தினம் போடணும், ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ போட சொல்லுவாங்க, தாராளமாக போடலாம். அன்பானவர்களே, இந்த அடிப்படையான சட்டங்களை நாம் தெரிவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் எடுத்து செல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், நீ ஒரு மார்க்கம் தொடர்பான விஷயத்தை தெரிந்து கொண்டாயே, அது மக்களுக்கு எடுத்து சொன்னியான்னு கேட்பான். ஒன்றை நாம் தெரிந்து கொள்வதும் கடமை, பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் நம் மீது கடமை அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். எல்லாம் அல்லாஹ் ரமலானுடைய நோன்பை நல்லோர் பெருமக்கள் எப்படி பரிபூர்ணமாக நிறைவேற்றி இறையருளை பெற்றார்களோ அதுபோல நம்முடைய நோன்பையும் அல்லாஹு தஆலா பரிபூர்ணப்படுத்தி குறைவின்றி நிறைவாக அதனுடைய வாக்கியங்களை நபிமார்கள் நல்லோர்களுக்கு வழங்கியது போல் நம்மவர்களுக்கு வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.